வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிசி மாடல் டெஸ்ட்டில் 13 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பிசி மாடல் டெஸ்ட்டுக்காக தனி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இப்போ கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் யார்? ஆன்சர் பி, பிஎன் ராவ். கொஷின் நம்பர் 2, அவசர நிலை பிரகடனம் செய்யும் போது எந்த இரு விதிகளை மட்டும் நிறுத்தி வைக்க இயலாது? ஆன்சர் பி, விதி 20, விதி 21. கொஷின் நம்பர் 3, பேறுகால உதவி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் ஏ, 1961. கொஷின் நம்பர் 4, முதல் தேர்தல் ஆணையர் யார்? ஆன்சர் டி, சுகுமார் சென். கொஷின் நம்பர் 5, சட்டத்தை அமல்படுத்துதல் எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் சி, பிரான்ஸ். கொஷின் நம்பர் 6, இலங்கையின் தலைநகரை அனுராதபுரத்தில் இருந்து போலனறுவுக்கு மாற்றியவர் யார்? ஆன்சர் ஏ, முதலாம் பரந்தாங்கன். கொஷின் நம்பர் 7, நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் யார்? ஆன்சர் டி, தர்மபாலர். கொஷின் நம்பர் 8, சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் யார்? ஆன்சர் பி, கனிஷ்கர். கொஷின் நம்பர் 9, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் சி, 1757. கொஷின் நம்பர் 10, வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தியது யார்? ஆன்சர் ஏ, ராபர்ட் கிளைவ். கொஷின் நம்பர் 11, கைவிடப்பட்ட பெண்களுக்காக டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் எது ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, அவ்வை இல்லம். கொஷின் நம்பர் 12, பல இனங்களின் அருங்காட்சியகமாக தோற்றமளிக்கும் நாடு எது? ஆன்சர் சி, இந்தியா. கொஷின் நம்பர் 13, இந்திய துறைமுக சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, 1908. கொஷின் நம்பர் 14, சாம்பார் ஏரி எங்குள்ளது? ஆன்சர் பி, ராஜஸ்தான். கொஷின் நம்பர் 15, தமிழ்நாட்டில் சாயில் நிறுவனம் எங்குள்ளது? ஆன்சர் சி, சேலம். கொஷின் நம்பர் 16, மழைப்பொழிவை தராத மேகம் எது? ஆன்சர் டி, கீற்று மேகம். கொஷின் நம்பர் 17, காலை நேரங்களில் நிலத்தில் இருந்து நீர்ப்பரப்பை நோக்கி வீசும் வறண்ட காற்றின் பெயர் என்ன? ஆன்சர் டி, நிலக்காற்றுகள். கொஷின் நம்பர் 18, சீனா பணத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஏ, ஏன். கொஷின் நம்பர் 19, ஐந்தாண்டு திட்டங்கள் எங்கிருந்து பெறப்பட்டன? ஆன்சர் டி, ரஷ்யா. கொஷின் நம்பர் 20, தமிழ்நாட்டில் வாட் வரி எப்போது முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆன்சர் டி, 2007. கொஷின் நம்பர் 21, உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எது? ஆன்சர் ஏ, இங்கிலாந்து வங்கி. கொஷின் நம்பர் 22, இந்திய பொருளாதாரம் எத்தகைய பொருளாதாரம்? ஆன்சர் பி, கலப்பு பொருளாதாரம். கொஷின் நம்பர் 23, தமிழ்நாட்டில் குறைந்த கல்வியறிவு உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் ஏ, தருமபுரி. கொஷின் நம்பர் 24, முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் பி, திருநெல்வேலி. கொஷின் நம்பர் 25, தமிழ்நாட்டின் முதல் பெண் டிஜிபி யார்?
ஆன்சர் சி லத்திகா குமாரி. கொஷின் நம்பர் 26. இந்தியாவின் உயரமான சிகரம் எது? ஆன்சர் பி கஞ்சன்ஜங்கா. கொஷின் நம்பர் 27. ராயல் வங்காள புலியில் காணப்படும் தேசிய பூங்கா எது? ஆன்சர் சி மானஸ். கொஷின் நம்பர் 28. 2 மாவட்டங்கள் மட்டுமே உள்ள மாநிலம் எது? ஆன்சர் டி கோவா. கொஷின் நம்பர் 29. அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் நிலையம் உள்ள இடம் எது? ஆன்சர் பி புதுடில்லி. கொஷின் நம்பர் 30. வங்காளத்தின் துயரம் என்பது? ஆன்சர் ஏ தாமோதர் நதி. கொஷின் நம்பர் 31. காற்றாலைகளின் நாடு எது? ஆன்சர் டி ஆலந்து. கொஷின் நம்பர் 32. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? ஆன்சர் சி சுப்ரியா. கொஷின் நம்பர் 33. மூளை மண்டையோடு பற்றிய மருத்துவ படிப்பு எது? ஆன்சர் ஏ பிரினாலஜி. கொஷின் நம்பர் 34. தொல்பொருட்களின் வயதை கணக்கிட உதவுவது எது? ஆன்சர் சி கார்பன். கொஷின் நம்பர் 35. ஞானபீட பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார்? ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 36. சட்டத்துறையின் தந்தை யார்? ஆன்சர் பி ஜெய்ராமி பெண்டம். கொஷின் நம்பர் 37. நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அடர்த்தி அதிகம்? ஆன்சர் பி 13.6 மடங்கு. கொஷின் நம்பர் 38. ஓர் ஒளியாண்டு என்பது எவ்வளவு? ஆன்சர் சி 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். கொஷின் நம்பர் 39. புவியில் இருந்து மேலே செல்ல செல்ல வளிமண்டல அழுத்தம் என்னவாகும்? ஆன்சர் பி குறையும். கொஷின் நம்பர் 40. அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து எவற்றை தரும்? ஆன்சர் ஏ ஹைட்ரஜன். கொஷின் நம்பர் 41. pH மதிப்பை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 42. இரைப்பறை வல்கனைசிங் செய்ய பயன்படுவது எது? ஆன்சர் பி சல்பர். கொஷின் நம்பர் 43. பூஞ்சையின் செல் சுவர் எதனால் ஆனது? ஆன்சர் டி கைட்டின். கொஷின் நம்பர் 45. உடலியல் செயல்களை ஒழுங்குபடுத்துபவை எது? ஆன்சர் சி வைட்டமின்கள். கொஷின் நம்பர் 46. டியோடனத்தின் நீளம் என்ன? ஆன்சர் சி 22 சென்டிமீட்டர். கொஷின் நம்பர் 47. நாளமில்லா குழுவின் நடத்துனர் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பி பிட்ரூட்ரிக் சுரபி. கொஷின் நம்பர் 48. மேல்தாடையை அசைக்கக்கூடிய விலங்கு எது? ஆன்சர் சி முதலை. கொஷின் நம்பர் 49. குழியுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் பி ஐட்ரா. கொஷின் நம்பர் 50க்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர் சரியாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்காக கிளாஸஸ் பார்த்துட்டு வரலாம். கிளாஸஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ் பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோ பேர் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிசி எக்ஸாமுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் பேட்ச்சில் உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம், நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பேர் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இதில் நம்ம எக்ஸாம் மட்டும் கனெக்ட் பண்ணாமல் இதில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். அந்த ஷெடியூலில் எதுவும் மேக்ஸிமம் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பேர் சொல்லிட்டு வரோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் அப்லோடும் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சோட நேம் பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை.
இந்த காகிச்சோட டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 தேர்வு வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்த 40 தேர்வு வந்து என்ன பேஸில் வந்து கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பாடவாரியான தேர்வு வந்து 25ம், திருப்புதல் தேர்வு வந்து 5ம், முழுமாதிரி தேர்வு வந்து 10ம், மொத்த தேர்வு பார்த்தீங்கன்னா 40. இந்த 40 தேர்வு தான் வந்து காகிச்சோட டெஸ்ட் பேட்சில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து இந்த காகிச்சோட டெஸ்ட் பேட்சில் இந்த 40 தேர்வு மட்டும் கனெக்ட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா வந்து என்ன கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு பிசி மாடல் டெஸ்ட் வந்து எக்ஸாம் வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு 60 டேஸ் வந்து கேப் இருக்குன்னா 62 இல்லை ஒரு 55 டேஸ் வந்து இருக்குன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 50 ஒரு 50 வந்து பிசி மாடல் டெஸ்ட் வந்து 50 கேள்வி வந்து ஒவ்வொரு மாடல் டெஸ்ட்லேயும் வந்து 50 கேள்வி வந்து இடம்பெறும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 தேர்வு வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 50 மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தோங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே வந்து டைரெக்டாக வந்து ஒரு 25 to 30 கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து கேட்கவும் வந்து வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து 6லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் 11th 12th வந்து படிக்க தேவையில்ல. பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் தரவா இருந்தாவே போதும். அதனால் பார்த்தீங்கன்னா, தமிழுக்காக வந்து இயல் வாரியாக வந்து ஒவ்வொரு இயல்லையும் வந்து 50 கேள்விகள்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த தமிழ் எக்ஸாம் வந்து கூகுள் ஃபார்மில் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறோம். அதோட சாம்பிள் பேஜ் அதோட சாம்பிள் டெஸ்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுக்குற டெஸ்ட்டு மட்டும் அட்டென்ட் பண்ணாவே வந்து தமிழ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 32% எடுத்தாவே வந்து தமிழ் வந்து நீங்கள் பாஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெயின் எக்ஸாமில் வந்து 5 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க உளவியல் சைடில் தமிழ். நம்ம கொடுக்குற கொஷின்லேயே வந்து அந்த 5 கொஷின் வந்து கவர் ஆயிரும். ஒரு பிசிக்கு தேவையான ஃபுல் நோட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். மேக்ஸிமம் வந்து நம்ம கொடுக்குற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து 90% வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுலேருந்தே வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த பிசி எக்ஸாம் வந்து ரிட்டனில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன நோட்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ, என்னென்ன வந்து கண்டக்ட் பண்ண முடியும் டெஸ்ட்டில், இல்லை எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப், அந்த காகிச்சோட டெஸ்ட் பேட்ச் குரூப் வந்து அப்லோட் பண்ணிட்டு வர போகிறோம். அதனால் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹349 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, நேமு, டிஸ்ட்ரிக்ட் இதை வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து நம்ம அட்மின் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க.